வெண்ணிற இரவுகள் பை பியோதர் தஸ்தாவஸ்கி. 4வது நாள் இரவு. கடவுளே, எப்படி முடிந்திருக்கிறது? எதிலெல்லாம் முடிந்திருக்கிறது? நான் 9 மணிக்கு வந்தேன். அவள் ஏற்கனவே அங்கு இருந்தாள். தூரத்திலிருந்தே அவளை பார்த்துவிட்டேன். முதல் நாளில் பார்த்தது போலவே நின்றிருந்தாள். நான் வருவதை அவள் கவனிக்கவில்லை. நாஸ்டேங்கா என்று குரல் கொடுத்தேன், என் குமுறலை அடக்கிக் கொண்டு. என் பக்கம் அவசரமாக திரும்பினாள். என்ன என்றாள். என்ன? சீக்கிரம். குழப்பமாக அவளை பார்த்தேன். சரி, கடிதம் எங்கே? கடிதம் கொண்டு வந்தாயா என்றாள் வேலியை பிடித்தபடியே. இல்லை, கடிதம் எதுவும் இல்லை என்றேன் அவசரமாக. அவன் உன்னை இன்னும் பார்க்கவில்லையா? அவள் முகம் வெளிரியது. நகராமல் வெகுநேரம் என்னை பார்த்தாள். அவளுடைய கடைசி நம்பிக்கையை நான் உடைத்துவிட்டேன். கடவுள் அவனை ஆசீர்வதிப்பானாக என்றாள் கடைசியில் உடைந்த குரலில். என்னை இப்படி விட்டதற்கு கடவுள் அவனை ஆசீர்வதிப்பானாக. அவள் கண்களை கீழிறக்கி என்னை பார்க்க முற்பட்டாள். ஆனால் முடியவில்லை. பல நொடிகள் தன் உணர்ச்சிகளுடன் போராடினாள். திடீரென்று திரும்பி அழ ஆரம்பித்தாள். ஓ, வேண்டாம் வேண்டாம் என்றேன். என்ன சொல்லுது அவளிடம்? என்னை சமாதானப்படுத்த வேண்டாம் என்றாள். அவனை பற்றி பேச வேண்டாம். அவன் வருவான் என்று சொல்லாதே. கொடுமையாக என்னை கைவிட்டான் என்று கூறாதே. எதற்காக? எதற்காக? என் கடிதத்தில் ஏதாவது அபசகுணமாக இருந்ததா? அழுகையில் குரல் கம்மியது. என் இதயம் கிழிந்தது. ஓ, என்ன ஒரு மனிதத்தன்மையற்ற கொடூரம் என்று மறுபடியும் ஆரம்பித்தாள். ஒரு வரி இல்லை, ஒரு வரி கூட இல்லை. என்னை வேண்டாம் என்றாவது எழுதியிருக்கலாம். ஆனால் 3 நாளாக ஒரு வரி கூட இல்லை. ஒரு பாதுகாப்பற்ற பாவமான பெண்ணை காயப்படுத்தி இழிவுபடுத்துவது எவ்வளவு சுலபம்! அவள் செய்த ஒரே தவறு அவனை காதலித்ததுதான். இந்த 3 நாட்கள் நான் எவ்வளவு அவதிப்பட்டிருக்கிறேன்! ஓ அன்பே! அவனை காண நான் முதலில் சென்றது, அவனை கெஞ்சியது, அழுதது, சிறிதாவது அன்பு செலுத்த சொன்னது. அதற்கு பிறகு கேள் என்றால் என்னை நோக்கியவாறே. அவள் கண்கள் பளிச்சிட்டன. இருக்க முடியாது, இப்படி இருக்க முடியாது. இது இயற்கை அல்ல. நீ தவறாக நினைத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் நான் அப்படி நினைத்திருக்க வேண்டும். ஒருவேளை அவனுக்கு கடிதம் கிடைக்கவில்லையோ? அதை பற்றி அவனுக்கு ஒன்றும் தெரியாதோ? எப்படி ஒருவன்? நீயே சொல். எனக்கு புரியவில்லை. எப்படி ஒருவனால் இந்த விதத்தில் மிருகத்தனமாக நடக்க முடியும்? ஒரு வார்த்தை இல்லை. அடிமட்டத்தில் இருக்கும் ஒருவருக்கு கூட கொஞ்சம் கருணை காட்டுவார்கள். ஒருவேளை அவன் ஏதாவது கேட்டிருக்கலாமோ? யாராவது என்னை பற்றி ஏதாவது சொல்லியிருப்பார்களோ? நீ என்ன நினைக்கிறாய் என்றாள். இதோ பார் நாஸ்டேங்கா, நான் நாளை அவனிடம் செல்கிறேன் உனக்காக. பிறகு எல்லாவற்றையும் பற்றி அவனிடம் கேட்கிறேன், எல்லாவற்றையும் சொல்கிறேன். பிறகு பிறகு நீ கடிதம் எழுது. மாட்டேன் என்று சொல்லாதே நாஸ்டேங்கா, மாட்டேன் என்று சொல்லாதே. உன் செயலை மதிக்க வைக்கிறேன். அவன் எல்லாவற்றையும் அறிவான். இல்லை என் நண்பா, இல்லை என்று குறுக்கிட்டாள். போதும், ஒரு வார்த்தை, ஒரு வரி என்னிடமிருந்து வராது. போதும். எனக்கு அவனை தெரியாது. நான் அவனை இனியும் காதலிக்கவில்லை. நான் அவனை மறந்து விடுகிறேன். அவளால் மேலும் சொல்ல முடியவில்லை. அமைதியாக இரு, அமைதியாக இரு. இங்கே உட்காரு நாஸ்டேங்கா என்றேன். நான் இருக்கையில் அமர வைத்தேன். நான் அமைதியாகத்தான் இருக்கிறேன். ஒன்றுமில்லை, கண்ணீர்தான். அவை உணர்ந்து போகும். நான் ஏன் தற்கொலை செய்து கொள்வேன் என்று நினைத்தாயா? ஆற்றில் குதித்து விடுவேன் என்று நினைத்தாயா? என் இதயம் கனமாக இருந்தது. பேச நினைத்தேன், ஆனால் முடியவில்லை. இதோ பார் என்றாள் அவள். என் கையை பிடித்து கொண்டு, சொல். நீ இதை போல நடந்து கொண்டிருக்க மாட்டாய் அல்லவா? ஒரு அபலையை பார்த்து கொண்டிருப்பாய் இல்லையா? அவள் தனியாக இருக்கிறாள். அவள் காதலித்ததில் தவறில்லை. அவள் ஒன்றும் தவறாக செய்யவில்லை.
ஓ கடவுளே! நாஸ்டேங்கா என்று நான் கதறினேன். என்னை அடக்கிக் கொள்ள முடியாமல், நாஸ்டேங்கா, நீ என்னை துன்புறுத்துகிறாய், கொல்லுகிறாய், இதயத்தை கட்டுப்படுத்துகிறாய். நாஸ்டேங்கா, என்னால் பேசாமல் இருக்க முடியாது. நான் பேசியே ஆக வேண்டும். என் இதயத்தை திறக்க வேண்டும். சொல்லிக்கொண்டே நான் இருக்கையில் இருந்து எழுந்தேன். என் கையை பிடித்து ஆச்சரியத்தில் பார்த்தாள். என்னவாயிற்று உனக்கு என்றாள். கேள் என்றேன் முடிவாக. நான் சொல்வதை கேள் நாஸ்டேங்கா. நான் உன்னிடம் சொல்லப்போவது எல்லாம் முட்டாள்தனம், இயலாதது, இது நடக்காதது. ஆனால் என்னால் பேசாமல் இருக்க முடியாது. நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருப்பதை பார்த்து சொல்கிறேன். என்னை மன்னித்துவிடு. என்னவாயிற்று? கண்களை துடைத்து கொண்டே கேள்விக்குறியுடன் என்னை பார்த்தாள். என்ன விஷயம்? இது சாத்தியமில்லை. ஆனால் நான் உன்னை காதலிக்கிறேன் நாஸ்டேங்கா. இதோ சொல்லிவிட்டேன் என்றேன் கைகளை ஆட்டிக்கொண்டே. இப்பொழுது நீ முடிவு செய்யலாம். முன்போல என்னுடன் பேசுவாயா? நான் சொல்வதை கேட்பாயா என்று. இப்பொழுது என்ன? அவள் குறுக்கிட்டாள். நீ என்னை காதலிக்கிறாய் என்று எனக்கு தெரியும். என்னை உனக்கு மிகவும் பிடிக்கும் என்றுதான் நினைத்தேன். ஓ அன்பே! முதலில் பிடித்தது நாஸ்டேங்கா. ஆனால் இப்பொழுது நீ அவனிடம் மூட்டையுடன் சென்றபோது இருந்த நிலையில்தான் நான் இப்பொழுது இருக்கிறேன். அதைவிட மோசமான நிலையில். ஏனென்றால் அவன் உன்னை போல் அக்கறை காட்டவில்லை. நீ என்ன சொல்கிறாய்? கொஞ்சம் கூட புரியவில்லை. இது எதற்காக? ஏன் திடீரென்று? ஓ, நான் பிதற்றுகிறேன். ஆனால் நீ? பிறகு நாஸ்டேங்கா குழப்பத்தில் பேசுவதை நிறுத்தினாள். அவள் கன்னம் சிவந்தன. கண்களை தாழ்த்தினாள். என்ன செய்வது நாஸ்டேங்கா? நான் என்ன செய்வது? நான் குற்றவாளி. உன்னை பழித்து விட்டேன். ஆனால் இல்லை இல்லை, நான் குற்றவாளி இல்லை நாஸ்டேங்கா. என் இதயம் சொல்கிறது உன்னை என்றும் புண்படுத்த மாட்டேன் என்று. நான் உன் நண்பனாக இருந்தேன். இப்பொழுதும் நான் உன் நண்பன். நான் நம்பிக்கையை காட்டிக் கொடுக்கவில்லை. இதோ என் கண்ணீர் விழுகிறது நாஸ்டேங்கா. அதை விழட்டும். யாரையும் காயப்படுத்தாது. அவை உணர்ந்துவிடும். உட்கார் உட்கார் என்றாள். ஓ கடவுளே! இல்லை நாஸ்டேங்கா, நான் உட்கார மாட்டேன். நான் இங்கே இருக்கக்கூடாது. நீ என்னை பார்க்கக்கூடாது. எல்லாம் சொல்லிவிட்டு சென்று விடுகிறேன். நான் காதலிப்பதை நீர் தெரிந்து கொண்டிருக்க கூடாது. நான் ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். என் அகங்காரத்தால் உன்னை கவலைப்பட வைத்திருக்க கூடாது. ஆனால் என்னால் தவிர்க்க முடியவில்லை. நீயே சொன்னாய் அது உன் தவறு என்று. உனது எனது இல்லை. என்னை விட்டு என்னை விரட்ட முடியாது. இல்லை இல்லை, நான் உன்னை விரட்டவில்லை. இல்லை. தன் குழப்பத்தை மறைக்க நினைத்தாள் அந்த குழந்தை. நீ என்னை விரட்டவில்லையா? ஆனால் நான் உன்னை விட்டு ஓட நினைத்தேன். நான் சென்று விடுகிறேன். ஆனால் முதலில் நீ இங்கே உட்கார்ந்திருந்த போது, அழுத போது, உன் காதல் நிராகரிக்கப்பட்ட போது என்னுள் உனக்காக காதல் அதிகமாக இருந்தது. என் காதலால் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியவில்லையே என்று மனம் கசப்பாக இருந்தது. என்னால் அமைதியாக இருக்க முடியவில்லை நாஸ்டேங்கா. அதனால்தான் பேசினேன். சரி சரி, சொல்லு, பேசு என்றாள் நாஸ்டேங்கா. நான் இப்படி பேசுவது வினோதமாக இருக்கிறதா? ஆனால் பேசு. நான் பிறகு சொல்கிறேன். எல்லாம் சொல்கிறேன். நீ எனக்காக வருத்தப்படுகிறாய் நாஸ்டேங்கா. என் சிநேகிதியே, நடந்ததை மாற்ற முடியாது. பேசியதை திருப்பி எடுத்துக்கொள்ள முடியாது இல்லையா? அதுதான் ஆரம்ப புள்ளி. நல்லது, இப்போது கேள். நீ அழுது கொண்டிருந்த போது நான் நினைத்தேன். என்ன நினைத்தேன் என்று சொல்லிவிடு. என்ன நினைத்தேன் என்றால், அப்படி இருக்க முடியாது. நீ ஒருவேளை அவனை காதலிப்பதை மறந்திருக்கலாம். பிறகு நினைத்தேன், நேற்றும் அதற்கு முன்தினமும், நாஸ்டேங்கா, உன்னை என் அன்பை ஏற்க வைக்கலாம் என்று நீயே சொல்லியிருக்கிறாய் முன்பு.
என்னை காதலிக்கக்கூடும் என்று. பிறகு என்ன? அவ்வளவுதான் நான் சொல்ல வேண்டியது. கேள் சிநேகிதியே, அது எப்படியும் உண்டு. நான் ஒரு சாதாரண ஏழை. ஆனால் அது விஷயமில்லை. நான் சொல்ல வந்ததை சொல்ல முடியவில்லை. குழப்பமாக இருக்கிறது. நான் உன்னை காதலிக்கிறேன். நீ அவனை காதலித்தாலும் என் அன்பு உனக்கு பாரமாக இருக்காது. உன் அருகில் ஒரு நன்றி உள்ள இதயம் அடித்து கொண்டிருக்கிறது என்றுதான் தோன்றும். ஹோ நாஸ்டேங்கா, நாஸ்டேங்கா, என்னை என்ன செய்து விட்டாய்? அழாதே. நீ அழக்கூடாது என்றால் இருக்கையிலிருந்து எழுந்து கொண்டு வா, என்னுடன் வா, அழாதே என்று கைக்குட்டையால் தன் கண்ணீரை துடைத்து கொண்டாள். நாம் இப்பொழுது போகலாம். நான் ஒன்று சொல்கிறேன். அவன் என்னை நிராகரித்திருந்தால், நான் அவனை விரும்பினாலும் நான் உன்னை ஏமாற்ற விரும்பவில்லை. கேள், பதில் சொல். உதாரணத்திற்கு, நான் உன்னை மட்டும் காதலித்தால், அதாவது, ஓ என் நண்பா, உன்னை எவ்வளவு காயப்படுத்தியிருக்கிறேன். உன் காதலை பார்த்து சிரித்திருக்கிறேன். என்னை காதலித்ததற்காக உன்னை பாராட்டியிருக்கிறேன். இதை எப்படி நான் பார்க்காமல் இருந்தேன்? என்ன ஒரு முட்டாளாக இருந்திருக்கிறேன். ஆனால் சரி, நான் முடிவு செய்துவிட்டேன். சொல்கிறேன். இதோ பார் நாஸ்டேங்கா, நான் சென்று விடுகிறேன். நான் உன்னை கொடுமைப்படுத்தியிருக்கிறேன். என்னை பார்த்து சிரித்ததற்காக நீ வருந்துகிறாய். இது என் தவறுதான் நாஸ்டேங்கா. சென்று வருகிறேன். பொறு, நான் சொல்வதை கேள். தங்க மாட்டாயா? எதற்காக? எப்படி? நான் அவனை விரும்புகிறேன். ஆனால் நான் அவனை மறந்து விடுகிறேன். ஏன்? இப்போதே மறந்துவிட முயற்சிக்கிறேன். யாருக்கு தெரியும், ஒருவேளை இன்றே அது நடக்கலாம். நான் அவனை வெறுக்கிறேன். நீ என்னுடன் இங்கே அழும்போது என்னை பார்த்து அவன் சிரிக்கிறான். நீ என்னை விரும்புகிறாய், ஆனால் அவன் என்னை விரும்பவில்லை. இப்பொழுது நானே உன்னை விரும்புகிறேன். ஆமாம், நான் உன்னை காதலிக்கிறேன். நீ காதலிப்பது போல் முன்னமே சொல்லியிருக்கிறேன். அவனை விட நீ சிறந்தவன். ஏனென்றால் அந்த பாவப்பட்ட பெண்ணின் உணர்ச்சிகள் உக்கிரமாக இருந்ததால் மேலும் பேச முடியவில்லை அவளால். தன் தலையை என் தோள் மேல் வைத்து பின் என் மார்பின் மேல் வைத்து கதறி அழுதாள். நான் அவளை சமாதானப்படுத்தினேன். ஆனால் அவள் நிறுத்துவதாக இல்லை. என் கைகளை அடித்து கொண்டே அழுகையினுடைய சொன்னாள். பொறு பொறு, இது முடிந்துவிடும். நான் சொல்ல வேண்டும். இந்த கண்ணீர் ஒன்றுமில்லை, பலகீனம்தான். முடிவில் கண்ணீரை துடைத்து கொண்டாள். நாங்கள் மறுபடியும் நடக்க ஆரம்பித்தோம். நான் பேச விரும்பினேன். ஆனால் அவள் பொறுத்திருக்கச் சொன்னாள். அமைதியாக இருந்தோம். பின் அவள் தைரியமாக பேச ஆரம்பித்தாள். இது எப்படி என்றால், நடுங்கிய குரலில் பேசினாள். ஆனால் அதில் ஒரு மென்மை இருந்தது. என் இதயத்தை தொட்டது. நான் எல்லாவற்றையும் மிக எளிதாக மறந்துவிட முடியும் என்று எண்ணாதே. நான் அவனை 1 வருடம் காதலித்துக்கிறேன். கடவுள் சத்தியமாக அவனுக்கு விசுவாசம் இல்லாமல் நடந்து கொள்ளவில்லை. அவன் என்னை வெறுத்திருக்கிறான். என்னை பார்த்து சிரித்திருக்கிறான். கடவுள் அவனை மன்னிப்பாராக. ஆனால் அவன் என்னை காயப்படுத்தியிருக்கிறான், இழிவுபடுத்தியிருக்கிறான். நான் அவனை விரும்பவில்லை. ஏனென்றால் அது அளவில்லாமல் இருக்கிறதோ, தாராளமாக இருக்கிறதோ, அதைதான் நான் விரும்ப முடியும். நான் அப்படித்தான். அவன் என் அன்புக்கு தகுதியற்றவன். போதும் அவனை பற்றி பேசியது. பிறகு தெரியாமல் இப்பொழுதே தெரிந்தது. நல்லதாக போய்விட்டது. ஆஹா, இது முடிந்து விட்டது. ஆனால் யாருக்கு தெரியும் நண்பனே, ஒருவேளை என் காதலே தவறானதோ என்னவோ, விளையாட்டாக ஆரம்பித்ததோ, என் பாட்டி என்னை கண்டிப்பாக வளர்த்ததினாலோ நான் வேறு ஒருவரை விரும்ப வேண்டும், என் மேல் கருணையாக இருப்பவனை. மேலும் இதை பற்றி இனி பேச வேண்டாம். நாஸ்டேங்கா நிறுத்தினாள். உன்னிடம் என்ன சொல்ல வந்தேன் என்றால், அவனை விரும்பினாலும் இல்லை, அவனை விரும்பவில்லை. உன் அன்பு அதைவிட அதிகமாக இருந்தால், என்மேல் உனக்கு கருணை இருந்தால்,
என் விதிக்கு என்னை விடாமல் இருக்க விரும்பினால், நம்பிக்கையின்றி என்னை இப்போது போல் எப்பொழுதும் விரும்பினால், உன் அன்பிற்கு நான் நன்றி உள்ளவளாக இருப்பேன். என் கையை எடுத்துக்கொள்வாயா? நாஸ்டேங்கா என்றேன் நான் விம்மலுக்கிடையில். நாஸ்டேங்கா, ஓ நாஸ்டேங்கா, போதும் போதும், இது போதும் என்றால் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல், எல்லாம் சொல்லி முடித்தாகிவிட்டது இல்லையா? உனக்கும் மகிழ்ச்சி, எனக்கும் மகிழ்ச்சி. மேலும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. வேறு ஏதாவது பேசலாமா? நிச்சயமாக நாஸ்டேங்கா, நிச்சயமாக. போதும் அந்த பேச்சு. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் ஆம் நாஸ்டேங்கா, ஆம். வேறு ஏதாவது பேசலாம். நான் தயார். பிறகு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. சிரித்தோம், அழுதோம், அர்த்தமற்றதை பேசினோம். ஏரிக்கரை ஓரமாக நடந்தோம். பிறகு மறுபக்கம் சென்றோம். பிறகு மறுபடியும் ஏரிக்கரை ஓரமாக சென்றோம். குழந்தைகள் போல் இருந்தோம். நான் இப்பொழுது தனியாகத்தான் இருக்கிறேன் நாஸ்டேங்கா என்றேன். ஆனால் நாளைக்கு உனக்கு தெரியும், நான் ஏழை. 1100 ரூபில்தான் இருக்கிறது. ஆனால் அதை பற்றி கவலை இல்லை. ஆமாம், பாட்டியிடம் பென்ஷன் இருக்கிறது. அதனால் அவள் ஒரு பாரமாக இருக்க மாட்டாள். நாம் பாட்டியை கூட சேர்த்து கொள்ளலாம், கட்டாயமாக. ஆனால் மெட்ரோனாவும் இருக்கிறாள். நாம் ஃபோக்லாவையும் கூட்டிச் செல்லலாம். மெட்ரோனா நல்ல பெண்மணி. ஆனால் அவளிடம் ஒரு தவறு இருக்கிறது. கற்பனை செய்ய தெரியாது நாஸ்டேங்கா, கொஞ்சம் கூட தெரியாது. பரவாயில்லை, அவர்கள் ஒன்றாக இருக்கலாம். நீ நாளைக்கு எங்களுடன் வந்து இருக்க வேண்டும். உங்களுடனா? சரி, நான் தயார். ஆமாம், எங்களிடமிருந்து வாடகைக்கு ஒரு அறை எடுத்துக்கொள்ளவும். மாடி காலியாக இருக்கிறது. ஒரு கிழவி இருந்தாள், ஆனால் இப்பொழுது சென்று விட்டாள். பாட்டிக்கும் ஒரு இளைஞன் இருந்தால் பிடிக்கும். ஏன் அப்படி என்று கேட்டேன். ஏனென்றால் எனக்கு வயதாகிறது. ஆனால் உனக்கு கணவனாக வருவான் என்று எதிர்பார்க்காதே என்றாள். ஆனால் அதுதான் அவள் எண்ணம். ஓ நாஸ்டேங்கா. நாங்கள் இருவரும் சிரித்தோம். சரி, இது போதும். உன் வீடு எங்கே? நான் மறந்துவிட்டேன். அந்த வழியாக, நீ பாலம் வழியாக பரோனிகோவ் பில்டிங். அந்த பெரிய வீடா? ஆமாம், அந்த பெரிய வீடு. ஓ, அது ஒரு அழகான வீடு. அதை சீக்கிரம் விட்டுவிட்டு எங்களிடம் வர வேண்டும். நாளை நாஸ்டேங்கா, நாளை. கொஞ்சம் வாடகை பாக்கி இருக்கிறது. அது பரவாயில்லை, என் சம்பளம் சீக்கிரம் வந்துவிடும். நான் ஒரு வேளை பாடம் நடத்தலாம். நானும் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் கற்றுத்தருவேன். அற்புதம், எனக்கு போனஸும் வரும். ஆஹா, நாளையிலிருந்து நீ எங்கள் வாடகைக்காரன். நாம் பார்பர் ஆஃப் செவில் பார்க்க செல்லலாம். அது மீண்டும் இங்கு வருகிறது. ஆம், போகலாம். பார்பர் ஆஃப் செவில் வேண்டாம், வேறு ஏதாவது பார்க்கலாம். அப்படியே, அதுவும் நல்லதுதான். இப்படியே பேசிக்கொண்டு சென்றோம். ஒரு விதமான மயக்கத்தில் இருந்தோம். ஒரு இடத்தில் நின்று அதிக நேரம் பேசினோம். பிறகு அங்கிருந்து கிளம்பி நடக்க ஆரம்பித்தோம். எங்கு சென்றோம் என்றே தெரியவில்லை. அழுகையும் சிரிப்பும் கூடவே வந்தன. திடீரென்று நாஸ்டேங்கா வீட்டிற்கு செல்ல விரும்புவாள். நான் அவளை நிறுத்த மாட்டேன். அவள் வீட்டையும் பார்த்தது போல இருக்கும். 1/4 மணி அளவில் ஏரிக்கரையோரம் வந்தடைவோம். பிறகு அவள் பெருமூச்சு விடுவாள், அழுவாள். நான் செய்வதறியாது தடுமாறுவேன். ஆனால் அவள் என் கைகளை அழுத்தி என்னை பேச வைத்து நடக்கச் சொல்லுவாள். நான் வீட்டிற்கு செல்ல நேரம் வந்துவிட்டது, அதிக நேரமாகிவிட்டது என்றாள் நாஸ்டேங்கா. நாம் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கக்கூடாது. ஆமாம் நாஸ்டேங்கா, ஆனால் நான் இன்றிரவு தூங்க மாட்டேன். நான் வீட்டிற்கு போக மாட்டேன். நானும் தூங்க மாட்டேன் என்றுதான் நினைக்கிறேன். என் வீடு வரை வரவும். ஆகட்டும், உண்மையாகவே வீட்டிற்கு செல்ல வேண்டும் இந்த முறை. ஆமாம், கட்டாயமாக கௌரவத்துடன் வீட்டிற்கு போயேதானே ஆக வேண்டும். கௌரவத்துடன் என்றேன் சிரித்துக்கொண்டே. சரி வா. வானத்தை பார் நாஸ்டேங்கா, பார். நாளை அற்புதமான நாளாக இருக்கும். என்ன நீல வானம், சந்திரன். பார், அந்த மஞ்சள் மேகம் அதை மூடுகிறது. பார் பார். இல்லை, அது சென்று விட்டது. பார் பார். ஆனால் அவள் மேகத்தை பார்க்கவில்லை.
கல்லைப் போல் நின்றாள். ஒரு வினாடியில் என்னுடன் ஒட்டி நின்றாள். என் கையில் அவள் கை நடுங்கியது. நான் அவளை பார்த்தேன். இன்னும் பக்கத்தில் வந்தாள். அக்கணத்தில் ஒரு இளைஞன் எங்களை தாண்டிச் சென்றான். திடீரென்று நின்று எங்களை உற்று பார்த்து பிறகு முன்னேறினான். என் இதயம் படபடத்தது. அது யார் நாஸ்டேங்கா என்றேன் அடித்தொண்டையில். அது அவன்தான் என்று கிசுகிசுத்தாள். இன்னும் பக்கத்தில் வந்து நடுங்கிக் கொண்டே என்னால் என் கால்களிலேயே நிற்க முடியவில்லை. நாஸ்டேங்கா, நாஸ்டேங்கா, நீதானே? எங்கள் பின்னால் ஒரு குரல் கேட்டது. அதே நேரத்தில் அந்த இளைஞன் முன்னால் வந்தான். கடவுளே! அவள் கூச்சலிட்டாள். எப்படி பயந்தாள்! என்னிடமிருந்து விலகி அவனை நோக்கி ஓடினாள். உடைந்து போய் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அவனிடம் தன் கையை கொடுப்பதற்கு முன், அவனை அணைப்பதற்கு முன் என்னை திரும்பி பார்த்து என்னிடம் ஓடி வந்தாள். என்னை கட்டிக்கொண்டு முத்தமிட்டாள். பிறகு எதுவும் சொல்லாமல் மறுபடியும் அவனிடம் ஓடினாள். அவன் கையை பிடித்தாள். பின்னால் கூட்டிச் சென்றாள். வெகுநேரம் அவர்களை பார்த்தபடியே அங்கு நின்றேன். இறுதியில் அவர்கள் இருவரும் என் பார்வையிலிருந்து மறைந்தனர். காலை என் இரவு விடியலில் முடிந்தது. அன்று ஒரு ஈரமான நாள். மழை ஜன்னல் கண்ணாடி மேல் இடைவிடாமல் பெய்து கொண்டிருந்தது. அறை இருட்டாகவும் வெளியே சாம்பல் பூத்ததாகவும் இருந்தது. என் மண்டை வலித்தது. தலை சுற்றியது. காய்ச்சல் என் அங்கங்களை திருடிக்கொண்டது. தபால்காரன் உங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்தான் என்று மெட்ரோனா குனிந்து சொன்னாள். கடிதமா? யாரிடமிருந்து என்று நாற்காலியிலிருந்து துள்ளி எழுந்தேன். தெரியவில்லை, நீங்களே பாருங்கள், அதில் எழுதியிருக்கும் என்றாள் அவள். அதை பிரித்தேன். அவளிடமிருந்து வந்திருந்தது. ஓ, என்னை மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். உங்கள் கால்களில் விழுந்து மன்னிப்பு கோருகிறேன். உங்களையும் என்னையும் ஏமாற்றிக் கொண்டேன். அது ஒரு கனவு, கானல் நீர். என் இதயம் உங்களுக்காக இன்று ஏங்குகிறது. என்னை மன்னியுங்கள், மன்னியுங்கள். என்மேல் தவறில்லை. நான் உங்களை மாற்றவில்லை. உங்களை காதலிப்பேன் என்று சொன்னேன். காதலிக்கிறேன். கடவுளே, இருவரையும் ஒரே சமயத்தில் காதலிக்க முடிந்தால்? ஓ, நீங்கள் அவனாக இருந்தால்? ஓ, நீங்கள் அவனாக இருந்தால்? என் மனதில் எதிரொலித்தது. உன் வார்த்தைகள் எனக்கு ஞாபகம் இருக்கின்றன நாஸ்டேங்கா. உங்களுக்காக நான் என்னவெல்லாம் செய்வேன் இப்பொழுது என்று கடவுளுக்குத்தான் தெரியும். நீங்கள் சோகமாக இருக்கிறீர்கள் என்று தெரியும். நான் உங்களை காயப்படுத்தியிருக்கிறேன். ஆனால் காதலில் தவறுகள் மன்னிக்கப்படுகின்றன. நீங்களும் என்னை காதலிக்கிறீர்கள். நன்றி, அந்த காதலுக்கு நன்றி. விழித்த பின்பும் அந்த இனிப்பான நினைவு என் மனதில் இருக்கும். ஒரு சகோதரனாக உங்கள் இதயத்தை எனக்காக திறந்தீர்கள். என்னுடைய உடைந்த இதயத்தை பாதுகாத்து குணப்படுத்தினீர்கள். என்னை மன்னித்தீர்கள் என்றால் உங்களை என்றும் எனது ஆன்மா நன்றி மறவாது. அந்த நினைவை நான் பத்திரப்படுத்துவேன். உண்மையாக இருப்பேன். காட்டிக் கொடுக்க மாட்டேன். என் இதயத்தை காட்டிக் கொடுக்க மாட்டேன். அது நிலையானது. யாருக்கு சொந்தமோ அவருக்கே சென்றடைந்து விட்டது நேற்று. நாம் சந்திப்போம். நீங்கள் எங்களை விட்டு போக மாட்டீர்கள். எப்பொழுதும் ஒரு சகோதரனாக, நண்பனாக இருப்பீர்கள். என்னை பார்க்கும்போது கை கொடுப்பீர்கள் இல்லையா? என்னை மன்னித்து விட்டீர்கள் இல்லையா? முன்போல் என்னை காதலிப்பீர்களா? ஓ, என்னை காதலியுங்கள். என்னை கைவிடாதீர்கள். ஏனென்றால் நான் உங்களை இத்தருணத்திலும் காதலிக்கிறேன். அதற்கு நான் தகுதியானவள். அடுத்த வாரம் அவனை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன். அவன் என்னை மறக்கவில்லை. அவனை பற்றி எழுதியதற்கு என் மேல் கோபம் வேண்டாம். ஆனால் உங்களை பார்க்க நாங்கள் இருவரும் வருவோம். உங்களுக்கு அவனை பிடிக்கும் இல்லையா? மன்னித்து விடுங்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். காதலியுங்கள். உங்கள் நாஸ்டேங்கா.
வெகு நேரம் அந்த கடிதத்தை மறுபடி படித்துக்கொண்டே இருந்தேன். கண்ணில் நீர் வழிந்தது. முடிவாக என் கைகளிலிருந்து நழுவி கீழே விழுந்தது. என் முகத்தை மூடிக்கொண்டேன். அன்பானவரே, இதோ பாருங்கள் அன்பானவரே என்றாள் மெட்ரோனா. என்ன மெட்ரோனா? எல்லா சிலந்தி வலைகளையும் எடுத்துவிட்டேன். விருந்தோ கல்யாணமோ நீங்கள் இப்பொழுது நடத்தலாம். நான் அவளை பார்த்தேன். அவள் ஒரு அன்பார்ந்த இளமை வாய்ந்த வயதான பெண்மணி. ஏனோ நான் அவளை கிழவியாக சுருங்கிய முகத்துடன் ஒளியில்லாத கண்களுடன் சித்தரித்திருந்தேன் என்று தெரியவில்லை. மெட்ரோனாவைப் போல என்னுடைய அறை இப்பொழுதும் பழையதாக தெரிந்தது. சுவர்களும் தரையும் வண்ணமில்லாமலும் எல்லாம் இருட்டாக இருந்தது. சிலந்தி வலைகள் இன்னும் தடித்திருந்தன. எதிர் வீடும் பழையதாக தெரிந்தது. அதன் சுவர்கள் உரிந்து கொண்டிருந்தன. மேல்தட்டு விரிசல் அடைந்தும் சுவர்கள் திட்டு திட்டாக இருந்தன. மேகங்கள் சூரிய ஒளியை மறைத்து மழையின் திரையால் மூடி என் கண்களின் முன் எல்லாம் இருட்டாக தெரிந்தனவோ, அல்லது என் எதிர்காலம் சோகமாக தெரிகிறதோ என்னவோ. இதே அறையில் 15 வருடம் கழிந்து கிழவனாக தனிமையில் காண்கிறேன். அதே சமயம் மெட்ரோனா இந்த 15 வருடங்களில் ஒன்றும் அதிபுத்திசாலியாக மாறியிருக்கவில்லை என்பதை காண்கிறேன். ஆனால் உன்மேல் எனக்கு மனக்கசப்பு இருக்குமென்று நினைத்தது தவறு நாஸ்டேங்கா. உன் சந்தோஷத்தின் மேல் ஒரு கருவண்ண திரையை போர்த்தி தேவையற்ற வார்த்தைகளால் உன் இதயத்தை காயப்படுத்தி திருமண வேளையில் உன் கூந்தலில் இருக்கும் அழகான பூவை கசக்கி இல்லவே இல்லை. உன் வானம் என்றும் பளிச்சென்றும் உன் சிரிப்பு என்றும் கவலையில்லாமல் பிரகாசமாகவும் இன்னொரு இதயத்திற்கு நீ கொடுத்த சந்தோஷத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருப்பாயாக. கடவுளே, ஒரு கணத்தின் சந்தோஷம் ஒரு மனிதனின் வாழ்வுக்கு அது மிகவும் குறைவா? முற்றும்.